ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஜம்முன்னு இருக்கும் இந்த பூண்டு குழம்பு, செம்ம டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் தான் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நிறைய பூண்டு உரிச்சு வச்சுட்டுருக்கேன். ஒரு கை நிறைய பூண்டு நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா, கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம்லாம் கொஞ்சம் நிறையவே போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ என்னெல்லாம் அரைச்சிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் பூண்டு நல்லா ஒரு கை பூண்டு, ஏன்னா குழம்பே பூண்டு குழம்பு இல்லை, அந்த ஃப்ளேவர் நமக்கு வேணும் அப்படின்னா பூண்டு நிறைய நம்ம அரைக்கணும். அதில் ஒரு பாதி வெங்காயம், ஸோ இதை மட்டும் நான் அரைச்சிக்க போகிறேன். ஒரு கை ஃபுல்லாக பூண்டு அண்ட் பாதி வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். வானிலையில் நல்லெண்ணெய் நிறைய விட்டு நல்லா காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, இது பாருங்கள் எவ்வளோ நுர தள்ளின்னு வருது. நல்லெண்ணெய் மட்டும்தான் இந்த மாதிரி நுரையாக வரும். ஸோ இதை கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பொரிக்கட்டும். நல்லா தாளிச்சுக்கணும். செம்ம வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெயில் இது பண்ணும்போது. அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது பூண்டும் ஒரு ஆஃப் வெங்காயம் மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த வெங்காயம் ஃப்ளேவரும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ நன்னா இதுவாக எடுத்து பாருங்கள். அது நல்லா எண்ணெய் பொரிஞ்சு வந்துடுது கடுகெல்லாம். நல்லா பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, அதை வானிலையில் போட்டுண்டாச்சு. நல்லா இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இது எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதங்குறதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி தித்திப்பு தன்மையோடு இருக்குமா, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த தித்திப்பு ஃப்ளேவர் நமக்கு வரும். ஸோ இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பூண்டும் எடுத்து வச்சுட்டுருக்கோம். கொஞ்சம் நம்ம உரிச்சு வச்சுட்ட பூண்டில் கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கோம். பேலன்ஸ் பூண்டு முழுசாகவும் போட போகிறோம். ஏன்னா பூண்டு குழம்புனா அந்த சாப்பிடும்போது நமக்கு வாயில் பூண்டு வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ பூண்டு அப்படியேவும் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு கை பூண்டு, ஒரு கை அளவு பூண்டு எடுத்து நல்லா போட்டுருந்தாச்சு. அவ்வளோதான். இது நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இப்போ இந்த வெங்காயம் கூட பூண்டு இது நல்லா நல்லெண்ணெயிலேயே வதங்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே செம்ம வாசனையாக இருக்கும். இது அப்படியே மேஜிக் மாதிரி இருக்கும். நல்லெண்ணெயில் வதங்கும் போது வாசனை நல்லா, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது இன்னும் நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்கும் போது நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மஞ்சள் பொடி போடணும். இப்போது போட்டுண்டாச்சு. குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுண்டாச்சு. ஓரளவு நல்லா வதங்கிடுது. இப்போ நான் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். சாம்பார் பொடி போட்டால் தான் நல்லா குழம்பு திக்காக இருக்கும். நல்லா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கார மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி போட்டுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் காரமாக எடுத்து கொடுக்கும்ல, அதனால வெறும் மிளகா அப்படியும் போட்டுருக்கேன். ஸோ இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல, இதுவும் பச்சை பூண்டு அரைச்சி வச்சுட்டுருக்கோம். அதனால் இதுவுமே எண்ணெயில் வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். அதனால் இதுவுமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். இதுவே கொஞ்சம் தண்ணி விடுறதுக்கு பதிலாக இந்த பூண்டு ஆட் பண்ணிட்டுருக்கேன்ல, அதுவே கொஞ்சமாக அந்த மிக்சியில் இது பண்ணி அந்த தண்ணியை விட்டுட்டாச்சு. ஸோ இது நல்லா வதங்கணும் எண்ணெயில், இல்லைன்னா அந்த பச்சை பூண்டு அரைச்ச ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். அதனால் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்ல எண்ணெயில் வதங்கி அந்த எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு கொட்டின எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உப்பு போட்டுண்டாச்சு. குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு போட்டுண்டாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்துடும் நல்லா. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு இதை கொஞ்சம் நம்ம வேக விட்டோம்னா தான் அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்புல. அதுக்கப்புறம் தான் நம்ம புளிஜலம்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. இது நல்லா கொதிக்கிட்டோம். பார்த்திங்களா, மூடி போட்டு எடுத்த உடனே இது எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இப்போ பூண்டு வாசனையே இல்லை, நல்லா அந்த பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுது. இதுக்கு கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போயிடுது. இப்போ புளிஜலம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நல்லா ஒரு டம்ளரில் நீர்க்க கரைச்சி புளிஜலம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டாச்சு குழம்புல. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா, ஏன்னா கொதிக்கிறதுக்கு நமக்கு வேணும் இல்லையா, கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன்.
நல்லா மூடி போட்டு இப்போ பாருங்களேன் எவ்வளோ கொதிச்சு அப்படியே நம்ம கொட்டின எண்ணெய்லாம் மேலே வந்துடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீர்க்க தான் இருக்குது குழம்பு. அதனால் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா திக்கானால் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா டேஸ்ட்டு? அப்பா தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்க வேண்டியது தான். குழம்பு ரெடி. பாய்.